அடிப்படைய செய்கின்றேன். ஒன்று குறை 50 பெண்ணை பெற்று அந்த உயவலம் அகலாக உதித்து விட்டார். நான் எங்கு நான் மாப்பிள்ளை தேடினேனோ எவ்வாறு மனமுடி பெற்று என்ன நன்றி. இதற்கு நானும் மஞ்சள் என் தந்தையின் சொல் பிரகாரம் என தவம் செய்து வருகின்றேன். மடத்தனமாக யோசித்து தந்தைக்கு வாக்கு கொடுத்து விட்டீரே. அது எப்படி என்றால் ஏற்கனவே காலத்தில் வர்ணகாவதி திருமணம் செய்து பெண் பிள்ளைகளை அப்படி இருக்கின்ற தருணத்தில் என் தந்தையானவர் அவர் பழியை தீர்க்க வேண்டும் என்று உமாமகேஸ்வரியை தவத்தில் பிறக்க வேண்டும் என்று நானும் மடத்தனமாக வாக்குறுதி கொடுத்து விட்டு எப்படி என்றால் அந்த 49 பெண் பிள்ளைகளை யாராருக்கு திருமணம் செய்தேன் சந்திரனுக்கு 27 குலத்த ரிஷிக்கு 9 காசிபனுக்கு 13 திருமணம் செய்து பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடுவதும் மன முடிப்பதும் இதே வேலையாக விட்டது. இது போக என் தந்தையானவர் அவர் பகையை தீர்க்க உமாமகேஸ்வரி வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டார். நானும் மறுக்காமல் வாக்கு கொடுத்து விட்டு அப்படி இருக்க நானும் இதை தனியாக செய்ய முடியாது. மரணதாவியை அழைத்து அவரிடம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். அப்படி என்றால் நான் அழைத்தேன் என்று வெகு சீக்கிரமாக
மஞ்சள் எனக்கு
போட அடிக்கிறான் பாரு ஆம்பளை மாதிரி வந்து தீர்றா விட்டாடி போக முடியுதா அடியாண்டா எதுல வர கையத்துல அன்பார்ந்த சபையோர்களே இத்தோட நாடகம் முடிஞ்சதே எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க சும்மா சொன்ன போக மாட்டாங்க யாரும் எனக்கு தெரியும் அவங்க கதை தெரியாத பண்ண முட்டாளடா அவங்க தீக்க வேணாம் நான் சொல்லிட்டு கேளு தம்பி எங்க அப்பா அம்மாவுக்கும் எங்க அம்மா அம்மாவுக்கும் அப்பா அம்மாவுக்கு அம்மாவுக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாகி போச்சு காலகாலத்துல எங்க அப்பா வந்தாரு ஏடா பையா எனக்கு வயசாகி போச்சு காலகாலத்துல உனக்கு ஒரு கால் கட்டு போட்டனா ஒரு கல்யாணம் பண்ணா ஒரு பேரன பேத்தியா சத்தான கால் கட்டு போடுவாங்க கால் கட்டினா கல்யாணம் சொல்லுவாடா ஒரு பேரனோ பேத்திய பாத்துட்டா நான் மாட்டுக்கா போயிடுவேன் கிழக்கு பக்கம் போயிடுவேன் அப்படி சொன்னாங்க சுத்தி பார்த்தேன் ஒரு ஆளு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நேரா போனேன் எங்க அம்மா கூடையில ஒருத்தன் பிறந்துக்கிறாரு அம்மா கூட எங்க அம்மா கூட பிறந்துறாங்க எங்க தாய் மாமன் என்ன நம்பி பொண்ணு குடுத்தாரு ஆனா பாவி பொண்ணை காட்டி நான் என்ன சந்தோஷம் கண்டேன் அட பாவி அடி என்னடி அண்ணமே தலை மேலே ஒழுவது தம்பி பொண்ணு கத்து கொடுத்தாங்க பச்சா ஆனா பாய் பொண்ணை கட்டின நேரம் பெங்களூர்ல எனக்கு வேலை கட்டி போச்சு ஆமா நான் போய் என்ன சொன்னேன் ஏமா பெங்களூர்ல எனக்கு வேலை கட்டி அப்படி சொன்னவனே எங்க அம்மா என்ன சொன்னாங்க இப்ப கிளம்பி போனாங்க ஏமா நான் இப்பெல்லாம் போக மாட்டேன் நைட் நான் ஒரு நைட் தங்கி ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் முடிச்சுட்டு மறுநாள் காலைல வேலை போச்சு ஆமா கல்யாணம் போச்சு கல்யாணம் படம் ஆமா இப்ப பா சொல்லிடுறீங்கன்னா அர்த்தம் பாரு டேய் வேலைதான் முக்கியம் அது எங்க அம்மா ஒரு அர்த்தம் சொல்றாங்க பாரு ஏடா பையா இது ஒண்ணு ஆத்து தண்ணியில பேண்டி ஓரத்துக்கு இது வந்து கிணத்து தண்ணி எப்ப வேணா வரலாம் எப்ப வேணா மூண்டு குடிச்சிட்டு போலாம் நீ போடா அண்ணன் ஒண்ணு பண்ணி போடான்னாங்க நான் போயிடுச்சுங்கிறேன் 4 வருஷமா பெங்களூர்ல போயிடுச்சு கேட்டோன்னே 4 வருஷம் ஆச்சு சரி கல்யாணம் பண்ணி விட்டு வந்தா சரி ஒண்ணுமே பண்ணல சரி பொண்டாடி பால சொல்லிட்டு நேரா வந்த அதுக்கு பார்த்த லாரி அந்த லாரி ஆனதான் என் கூடுக்குது பேக் எல்லாம் எடுத்துன்னு பார்த்தவனே என் பொண்டாட்டி வெளியே தின்னமலை உட்காந்து நான் வரத்தை பாத்துட்டான் ஆனா என் வீட்டுல யாரா இருக்கு தெரியுமா என் பொண்டாட்டியும் உள்ள பக்கத்துல பரியலுங்கிறான் உள்ள அவன் என்ன பண்றான் உள்ள மயிர புடிங்கிறான் அவன் என்ன பண்றாங்க 2 பேரும் உள்ளக்குறாங்க நான் போன உடனே என் பொண்டாட்டி ஓடி போய் என் வீட்டுக்கார வரா இதுக்கு பத்த பர்ண அந்த பர்ண மேல ஏறி போய் ஒழிஞ்சுக்குவா வந்தானா அடி பண்டாட்ட கைட்டுவா போய் பர்ண மேல ஏறி உட்காந்து போய் மேல பர்ண மேல போய் ஓய்வு வச்சிட்டா என் பொண்டாட்டி அந்த நேரத்துல அடியே அண்ணா என் பொண்டாட்டி பேரு அண்ணா வீட்டுக்கார மணாரு வந்துக்கிறான் சாப்பாடு போறேன்றா சாப்பாடு போடல எதுக்கு பக்கம் உட்காந்துக்கிறான் இந்த பறனை பத்தி கீழே அதுக்கு நேரா உட்காந்து சோறு போடுறான் சோத்துல குழம்பு ஊத்துனா குழம்பு ஊத்துற குழம்புல உப்புல என்னாடி அண்ணன் குழம்புல உப்புன்னு சொல்லிட்டு பலான்னு ஒரு உரு விட்ட பாரு அடி அடிக்கிறான் குழம்புல உப்புல ஒரு அண்ணன் கணத்து அடுத்த முறை அடிச்ச உடனே என் பொண்டாட்டி அழுவுறா இவன் ஐவத்தை 10 மேல இருக்கிற 10 பரியாளி எங்க நம்மள அடிப்பா சொல்லிட்டு அந்த பயத்துல மூத்திர விடுறான் என் தலை மேல மூத்திர விடுறான் அப்பதான் கேக்குறா அடி என்னடி அண்ணமே தலை மேலே ஒழுவது சொன்னமே தலை மேலே ஒழுவது அடி அண்ணா மேல வந்து தண்ணியாட்டி ஒழுகுது இன்னாடி தண்ணியே இன்னாடி சமாச்சாரம் அதுக்கு என் பொண்டாட்டி ஒரு பாட்டு எடுக்கிறா பாருமா நான் காசிக்கு போய் வந்த மன்னவா காசி தீர்த்தம் கொண்டு வந்த கண்ணாலா காசிக்கு போய் வந்த மன்னவா காசி தீர்த்தம் கொண்டு வந்த ஏங்க
ஏங்க நீ பெங்களூர் போய் 4 வருஷம் ஆகுது. நீ அங்க உனக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காசி காலால இருந்து போய் காசி தீர்த்தம் வாங்கிட்டு பரண மேல வச்ச அந்த பரண மேல இருந்து ஊத்தி மாதிரி தலையில கொட்டுது. தலையில கொட்டுது. ஆனா பாவி நம்ம பொண்டாட்டி இப்படி சொல்றது பத்தினாக்கிறா சொல்லிட்டு ஆம்பியா போயின்னு சொல்லிட்டு காசிக்கு போய் தீர்த்தம் சொல்லிட்டு அந்த மேல வச்சு பத்தி தீர்த்தம் ஒரு சொட்டு விடாம வயசி வயசி நக்கு நக்கு நக்கற தீர்த்தமாச்ச கிடைக்காத தீர்த்தம் காசி தீர்த்தம். சத்தியமா புண்ணியம் தொலைன்னா காசி போய் நீர் ஆடினா போதும். அப்பேற்பட்ட தீர்த்தம் ஒரு சொட்டு கூட விடலையா வயசி 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 நக்கற நக்க நான் வெளியே போன வந்து அந்த பரியல கீழே பரணமானது இறக்கி இந்த பானை சாதுல போய் ஓய்வு வச்சிட்டான். ஓய்வு வச்ச உடனே போயிட்டு உள்ள போயிட்டு திருப்பி வந்த பாரு இந்த பானை போல கடப்பட கடப்பட ஆடுது. ஆமா அப்பதான் கேட்டா அடி சடி கூடு என்பது என்னடி திருட்டு வெள்ளார ஓய்ய சொல்லடி வெள்ளார ஓய்ய அண்ணா சடுகுட்டு சடுகுன்னு பானலாம் ஆடுது பின்னாடி அமைச்சாங்க. அதுக்கு என் பொண்டாட்டி ஒரு பாட்டு எடுக்கிறா பாரு. ஐயா எரியும் பூனையும் தம் மன்னவா அது என்ன பார்த்தாலும் சொல்லையே அது என்ன பார்த்தாலும் எங்க நீ ஆளு இல்லாத நேரம் பார்த்து பக்கத்து விட்ட பூனை நான் போட்டு எலி பிடிக்க வரும் எலி பிடிக்க வரும் அதான் எலி புடி ஆணுக்குது சண்டை பேசினே இருக்கிறான். பேசினே இருக்கும்போது ஜெகராம் நாங்க பேசுகிறோம் நீ அங்க பேசல இதெல்லாம் நடக்கும் போது ஜெகராம் பத்தா ஒரு நான் 3 வயசு ஆகும் 3 வயசு ஆகும் அவனே 3 வருஷம் பையன் ஓடியாரான். என்ன சொல்லு வரா அப்பா 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 அப்பான்னு கத்தின்னு வரான். அவனை பலாறு ஒண்ணு விட்டம் பாரு அவன் ஐவன் அந்த பையன் ஒரு பாட்டு எடுக்குது. என்ன அடிக்காது அடிக்காது பெரியப்பா அடிக்கு பானையில் இருக்கிற பெத்தப்பா அடிக்கு பானையில் இருக்கிறா அந்த பையன் ஒரு பாட்டு பாடுது. என்ன அடிக்காத அடிக்காத பெரியப்பா அடிக்கு பானையில் இருக்கிற என் பெத்தப்பான்றான். என் பொண்டாட்டி 4 வருஷம் நாங்க போனதால பக்கத்து வீட்டு பரியல் வச்சு 3 வயசுல ஒரு புள்ள பெத்துட்டான். நான் என்ன பண்ண லேச்சு போட்ட ஆளு சும்மா விடுவானா டேய் இந்த புடி பிடிச்சி நேரா ஈத்து போறேன் கோர்ட்டு நினைக்கிறேன் கோர்ட்டுக்கு ஈத்து போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து போல பஞ்சாயத்து நேரா திருவண்ணாமலை ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு போறேன். கூட்டு போய் ஏரிக்காரக்கு எங்களை 2 ஏக்கரா சொத்துக்கு 2 ஏக்கரா சொத்து ஒரு நீர் மாற்று 2 ஃபுட்பால் எல்லாம் அந்த பரியார் மேல எழுதி வச்சுட்டு நேரா குடுக்கணும் வந்துக்கிறேன். ஏன்னா ஏன் திரும்ப எழுதி வச்சா நான் மானஸ்தேன் அம்மா நல்லவன் யார் தப்புக்கு நான் போக மாட்டேன். நம்ம வீட்டுல இல்லனாலும் நம்ம வேலைய அவன் சொந்த வேலை மாதிரி எடுத்துக்கட்டி செஞ்சான் பத்தியா அவன் கஷ்டம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால சொல்லிட்டு 2 ஏக்கரா சொத்து அவன் மேல எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். ஏமா திறமையான பத்தியா ஓடா இது மாதிரி கருத்தா போயிடுச்சு ஓடா அப்பதான் 2 நேரத்துல கட்ட முடியும். வாடி அம்மா ராசாச்சி வா ஆட்டமா அபாரம் அம்மா தூத்து அம்மா ஐயா ஓப்பர் அல்லா அக்பர் அல்லா அல்லா ஓ அல்லா ஓ அக்பர் அல்லா குச்சி குச்சி ஹாத்தாகே இது வந்து பாய் சாமி. அந்த ஏமா நீ சாமி யார் பாட்டு பாடுனா மாரியம்மன் பாட்டு அம்மனை பத்தி பாடுதாம்மா. அம்மனை பாட்டு பாடும்போது அக்பர் அல்லான்னு சொல்லி அந்த அம்மா சாமி மாரியாத்தா பத்தி பாடுது. என் சாமி பாய் சாமி நான் பாயை பத்தி பாடுறேன். அம்மா பாய வச்சு ஓ அம்மா பாய வச்சு செருப்பாலே அடிப்பேன். இப்பேற்பட்ட சபை முன்னாடி எங்க அம்மா பாய் வச்சு சொல்றது உண்மையா? சத்தியமா எங்க அம்மா ஒண்ணு பாய் வச்சில்ல. அப்புறம் யாராச்சுன்னா பாய் தான் எங்க அம்மா வச்சுக்கிறாங்க.
பாடு அம்மா அரே மத்துயே புரியனா பாடு ஆதி பராசக்தி தேவி மகத்துவம் கண்டீரா தாயை கண்டீரா அன்னையா மந்திட்ட மேல் மருவத்தூர் சென்றீரா நீங்கள் சென்றீரா அது பரசக்தி மருவத்தூர் சென்றீரா ஜோதிமயமான செவ்வர புத்தி உங்காரி தாயே உங்காரி ஜோதிமயமான செவ்வர புத்தி உங்காரி அம்மா உங்காரி அன்னையா மந்திட்ட மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி தேவி மகத்துவம் கண்டீரா நீங்கள் கண்டீரா அது பரசக்தி மருவத்தூர் கண்டீரா அம்மா நம்ம பெருமாளையன் கண்டீரா அவர் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா கண்டீரா அந்த ஆதிப்பாரம்மா நிற்பாதி பாகம் பெற்றாலே தாயை பெற்றாலே ஆதிப்பாரம்மா நிற்பாதி பாகம் பெற்றாலே அம்மா பெற்றாலே அல்லல திட்டிட மேல் மருவத்தூர் நிற்றாலே அல்லல திட்டிட மேல் மருவத்தூர் நிற்றாலே அரசலிங்கம் பட்டுங்க அனைவருமே கேட்டு வாழ்த்திடுவோம் இது அரசலிங்கம் பட்டுங்க அனைவருமே கேட்டு வாழ்த்திடுவோம் எங்கள் அன்னையா மந்திட்ட மேல் மருவத்தூர் பார்த்திடுவோம் கண்ணாலே பார்த்திடுவோம் வண்டி போயினே இருக்கு ரோட்ல நான் கவிம்பா வந்தேன் ஆமாம்மா நான் யார் என்று விளக்கம் எம்மா நீ யாரு ஊரு பேரு இந்த ஊர்ல எத்தனை பேர் வச்சுக்கிறா எத்தனை புள்ள கழிச்சுற எல்லாம் விளக்கமா சொல்லுவா தெரிவிக்கின்றேன் புள்ள கூட கழிச்சு மின்னர் ஓடி இடையா நான் யார் என்று விளக்கம் கேட்டேன். சொல்லியம்மா இதோ தெரிவிக்கின்றேன். தக்காளியா சத்தியலோகத்தை தவத்தோடு ஆண்டு வரக்கூடிய ஆமா சதுர்முகம் படைத்த ஓ, பிரம்மதேவனுக்கு பிரம்மதேவனுக்கு முந்தைய ஒரு காலத்தில பிரம்மதேவனுக்கு மகனாக விளங்கக்கூடிய தச்சகனை அல்லவா ஆமா அண்ணவருக்கு பாரியாக விளங்கக்கூடிய பண்ணவர் என்று ரெண்டாயிரத்தி கொண்டே தச்சக அவன் பொண்டாட்டி இல்லையா ஆமா ஏடா டாய் அவன் பொண்டாட்டி டேய் என்ன ஆகுது பொண்டாட்டி தான் சொன்னான் கண்ணியார் கூட நெருங்க
நம்ம தோழி அம்மா என் நெத்தியில அணிந்திருக்கக்கூடிய திருநாமமும் திருநாமம் பொட்டும் என் திருநாமம் பொட்டும் தாயாண்டு கொடிசு கொலுசும் எப்படி என்று பார்த்தாயா நல்லா கிளம்பு 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 அம்மா மின்னுதுமா அம்மா அடிக்கு வந்து பாரியா ஆம்பளைக்கு வேலையா இல்ல நீ பாட்டு பொண்டாட்டி எல்லாம் வேலையை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சிடும் உங்களுக்கு மழை அதை